ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನಚರ ಗೋಪಾಲ 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 ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ. வல்லினுன் இதழன்ன ஆடை கொண்டு வசையறத் திருவரை விரித்துடுத்தோ பல்லினும் பற்றாக உடைவாள் சாத்தி பனை கச்சுந்தி பல தழை நடுவே முல்லை நல் நறுமலர் வேங்கை மலர் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதில் நின்று அங்கு இனவளை இழவேன்மினே. வல்லினும் இதழன்ன ஆடை கொண்டு கண்ணன் மிகவும் மெல்லியதான வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்வான். நல்ல தடித்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்றதில்லை, கதர் வேஷ்டி மாதிரி மில் வேஷ்டி மாதிரி நல்ல மெலிய பீதாம்பரத்தை உடுத்தி கொண்டு வருவான். அழகர் இடத்துல பார்க்கலாம் இல்லையா, சோலைமலை அழகருக்கு அந்த வஸ்திரம் கொடுத்தினா அப்போ அது தெரியும் அந்த அழகு. அது போல துகூலம், மெல்லியதான பட்டுகளுக்கு தான் துகூலம்னு பெயர், அதுதானே உடுத்திப்பான். அதை உடுத்தி கொண்டு வசையற திருவரை விரித்துடுத்து, வசையறன நன்றாக, வல்லினா கொடி போன்ற, கொடி படர்ந்தது போன்ற மெல்லியதான ஆடைகளை உடுத்தி கொண்டு பல்லினுன் பற்றாக உடைவாள் சாத்தி, காடுகள்லாம் அலைய வேண்டியிருப்பதனால ராஜகுமாரனை போல இடுப்புல ஒரு சின்ன பிச்சுவா, நந்தகம்ங்கிற கத்தி பெருமாளுக்கு உண்டு இல்லையா, பெருமாளுக்கு அழகான அலங்காரங்கள்லாம் பண்ணும்பொழுது சங்கு சக்கரம் இதெல்லாம் கையில் இருந்த போதிலும் இடுப்புல ஒரு கத்தி சொருவிருப்பார். திருமலையில பார்த்தாலேயே பெரிய பெருமாள், திருமலை பெரிய பெருமாளுக்கு இடுப்புல ஒரு கத்தி அப்படி சொருவிருப்பார். அழகருக்கு பெரிய வாளே உண்டு. அழகர் மூலஸ்தானத்துல பார்த்தா பெரிய வாள் சொருவின்றிருப்பார், பஞ்சாயுதங்களும் தரிச்சென்றிருப்பார். கண்ணபிரானும் இடுப்புல ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு போனான். சமயத்துல ஏதாவது ஆப்பிள் நறுக்கணும்னா பருத்தியாரா கேட்க முடியும். அதனால காட்டுல போகும் பொழுது இந்த சின்ன கத்தி இப்படி வச்சுருப்பான். அது பயங்கரமான கத்தி இல்லை, பேனா கத்திங்கிறாளே அது மாதிரி சின்ன பேனா கத்தி. அதனால எப்படி இருக்குன்னா சின்ன பல்லி போல இருக்குங்கிறார். பல்லி நுண் பற்றாக உடைவாள் சாத்தி, அது ஏதோ ஒரு ஆயுதமா இருந்தாலும் பார்க்கிறவாளுக்கு அது அழகா இருக்கு. அர்ச்சாவதாரத்துல சின்ன கத்தி இப்படி ஒன்று சொருவினா அது ஒரு அழகு தானே, அது ஒரு அலங்காரம் தானே, அது போல அழகா இருக்கு. பல்லினும் நன்றாக, பள்ளிக்குட்டிய போல சின்ன கத்தி ஒண்ணு இடுப்புல சொருவின் இருக்கிறா. பனை கச்சு உந்தி பல தழை நடுவேகே, இடுப்புல ஒரு பீதாம்பரத்தை கட்டி முழங்காலுக்கு மேல இழுத்து முன்னாடி இப்படி கொசவம் விரியும்படியாக இறுக்கி அழுத்தி கச்சு கட்டின்னு இருக்கிறான். அவன் குதிக்கிற குதியலுக்கு தட்டாடமாடி கத்தின்னு இருந்தாக எல்லாம் அவிழ்ந்து போயிடும். அது மாதிரி நல்ல கச்சு தூக்கி கட்டின்னு இருக்கிறான். இது நம்ம மன்னாருடைய கோபாலனை பார்த்தா தெரியும். கோபாலன் எப்போதும் அப்படித்தானே கட்டிக்கிறான். பாக்கி எல்லா கோவில்லையும் பெருமாள் மாதிரி பஞ்சகச்சம் கட்டிக்கிறது இல்லை. கோபாலன் முழங்காலுக்கு மேல சுத்தி இடுப்புல கட்டி முன்பக்கம் அப்படி தொங்கும், அப்படி கட்டிப்பான் அழகா. அதெல்லாம் வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். பனை கச்சு உந்தி, உந்தினா முந்தி, அது முந்தி கொண்டு தொங்கும்படி கட்டி கொண்டு பல தழை நடுவேகே, நாற்புறங்களையும் சூழ்ந்திருக்கிறதாகிய தழைகள் சோலைகள், அந்த சோலைகளுடைய பிருந்தாவன சோலைகளுடைய மத்தியிலே வரக்கூடிய கண்ணன். முல்லை நல் நறுமலர் வேங்கை மலர் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே, முல்லைப்பூ நல்ல வாசனையோடு கூடிய வேங்கை பூ இது எல்லாவற்றையும் பறித்து மாலை கட்டி
சிறுவர்கள் எல்லாம் கழுத்துல போட, அந்த மாலைகள் எல்லாம் அவனுடைய வட்சஸ்தலத்துல புரள, ஆயர் குழாம் நடுவே பின்னாடி கோபர்கள் எல்லாரும் கட்டியம் சொல்லி கொண்டு வர வர அழ வருகா பீடம் நடவனவபு கர்ணயோ கர்ணிகாரம் திப்ரத்வாச கனக கவிசம் வைஜயம் தீஞ்சமாலாம் ரந்த்ரான் வேணோகும் அதர சுதஜா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத்கீத கீர்த்திஹே என்று ஒரே ஸ்லோகத்துல வர்ணிச்சுட்டார் சுகபிரம்ம ரிஷி. சிறுவர்களெல்லாம் குழாம் நடுவே அவர்கள் கூடி இருந்து கண்ணனுக்கு ஜெயஹோ அப்படின்னு பாடிண்டு வர, எல்லியம் போதாக பிள்ளை வரும். எல்லியம் போது மாலை பொழுது, மாலை பொழுது பிள்ளை கிஷோரனா இருக்கக்கூடிய கண்ணன். கிஷோரன்னா 7 வயசு 6 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள கிஷோரன். அதுலயும் முன் கிஷோரன், இப்போ 12 வயசு பின் கிஷோரன். 6 வயசு கண்ணன் அல்லது 7 வயசு கண்ணனாக சில் சில் சென்னு ஓடி வரா. பின்ன நவ யௌவனம் போல வர்ணிப்பானேன்னால் அது திருமேனியினுடைய வனப்பு. அது குழந்தைய தவிர, ஆனா பார்க்கறதுக்கு நல்ல நவமன்மதனாட்டம் இருப்பனா. அப்படி ஒரு தளதளன்னு திருமேனியா இருக்கிறதுனால வயசுல சின்னதுதான் அது. பார்க்கறதுக்கு பார்த்தா 16 வயசு பையனாட்டம் இருப்பான். சேஷ்டைகள் கூட 16 வயசு பையனாட்டம் இருக்கும். ஆனா அதுக்கு வயசாகலேங்கிறார். அப்படி வரக்கூடிய கண்ணன் எல்லியம் போதாக பிள்ளை வரும் அல்லது நந்தன் பிள்ளை வரும். எதிர் நின்று அவர்கள் கோபிமார்கள் தன்னுடைய தோழிகளை பார்த்து ஒருத்தரை குத்தரை சொல்லிக்கிறார்கள். சத்தம் கேட்கிறது, மழை வர்றது போல ஓசை கேட்கறது, பலவிதமான வாத்தியங்கள் கேட்கிறது. ஆச்சு கண்ணன் போறான், எதிரில் போகாதடி, எதிர் போகாத, எதிரில் போய் நிற்காதீங்க என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாகிரதப்படுத்துறார்கள். ஏன் அப்படின்னா, எதிரில் போய் நின்று வளை இழவேன் மீனேகே, உங்களுடைய வளைகளை இழந்துடாதீர்கள் என்று சொல்லுங்க. வளைய என்ன அவன் கையை பிடிச்சு கழிச்சுன்னு போறானான்? அப்படி அல்ல. அவனை பார்த்ததுமே மனசுல இவனை தழுவுவதற்கு இல்லையே அப்படின்னு ஒரு கிளேசம் வருமா. கிளேசம் வந்ததும் கை அழைச்சு போயிடுமா, உடம்பு இழைச்சு போயிடுமா. அப்ப கையிலேருந்து வளை தானே நழுவி விழுந்துடுமா. பார்த்ததும் ஒரு கிளேசம், கிளேசம் வந்ததும் ஒரு இழைப்பு வந்ததும் வள நழுவும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய ஒரு அழகு இருக்கிறதுனால, நீங்கள் இந்த வளையெல்லாம் இழந்துடாதீங்கள், வளையெல்லாம் இழுத்து விட்டுக்கோ, கண்ணன் வரான் வளையெல்லாம் கீழே விழுந்துடும் என்று சொல்றார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண்கள் அவர்களே பேசிக்கிறார்கள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.